சால்ட்டு போட்டு குழந்தைங்களுக்கு எம்டி ஸ்டமக்கில் ஊற்றும் போது மார்பு சளி எல்லாமே வந்துடும் வெளியில். அதனால வேண்டி ரொம்பவும் நல்லது கற்பூரவள்ளி இலை. சளி இருமலுக்கு முக்கியமாக ரொம்ப நல்லது. அதே போல் பெரியவர்களுக்கு வந்து தொண்டை எரிச்சல், தொண்டையில் புண்ணு அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கற்பூரவள்ளி இலையை வெறும் வயிற்றில் சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது. ஆஸ்துமா, மூச்சு சிரமம் இருக்கவங்க இந்த கற்பூரவள்ளி இலையை சாப்பிட்லாம். அதே போல் வயிற்று கோளாறு, வயிற்று செரிமானம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பாக சீக்கிரமாக செரிமானம் ஆகும். லைட்டாக நம்ம சுடு தண்ணியில் இந்த கற்பூரவள்ளி ஒரு 3 or 2 drops ஊற்றி நம்ம வெதுவெதுன்னு குடிக்கும்போது நம்மளுடைய ஜீரணம் நல்லா அதாவது செரிக்க ஆரம்பிக்கும் இந்த கற்பூரவள்ளி இலை. அதே போல் சொல்லிட்டே போல் நிறைய விஷயங்கள் இந்த கற்பூரவள்ளி இலையை பற்றி. அதே போல் இந்த கற்பூரவள்ளி இலை வந்து முக்கியமாக வந்து எதுக்கு தெரியுமா நடுவாங்க, இதை வந்து அதாவது ஏடிஎஸ் என்னும் கொசு வந்து இந்த கற்பூரவள்ளி செடி நடும்போது இந்த கொசு தொல்லையிலேருந்து நம்ம விடுதலை பெறலாம். இந்த கற்பூரவள்ளி செடி நட்டு வைக்கலாம். ஒரே ஒரு சின்ன கிளை எடுத்து நடும்போது நல்லாவே வளர ஆரம்பிக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.